நேற்றைக்கு வாசித்த அந்த வசனத்தை நாம் திரும்பவும் வாசிப்போம். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 24, the first verse. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. The earth is the Lord's and the fullness thereof, the world and they that dwell therein. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. The earth is the Lord's and the fullness thereof, the world and they that dwell therein. பூமியில் உள்ள அனைத்தும் கர்த்தருடையது. All the things of the world, it belongs to the Lord. நம்முடைய கண்ணால் காணக்கூடியது மாத்திரமல்ல, நேற்று நான் உங்கள் முன்னே வைத்த சில காரியங்கள், இந்த பூமியிலே 6 காரியங்கள் நிறைந்திருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. Not only the things which we see with our own eyes, but as I have told you yesterday, the earth is full of 6 things which I have told you yesterday. முதலாவது, பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. First of all, the earth is filled with the glory of the Lord. இரண்டாவதாக, அவருடைய காருண்யத்தினால் பூமி நிரம்பி இருக்கிறது. Secondly, the earth is filled with his loving kindness. மூன்றாவதாக, பூமி கர்த்தருடைய பொருட்களினால் நிரம்பி இருக்கிறது. Thirdly, the earth is filled with the things of God. நான்காவதாக, கர்த்தருடைய கிருபையினால் பூமி நிரம்பி இருக்கிறது. Fourthly, with the grace of God, the earth is filled. ஐந்தாவதாக, பூமி கர்த்தருடைய அறிவினால் நிரம்பி இருக்கிறது. Fifthly, the earth is full of the knowledge of knowing God. ஆறாவது, பூமி அவருடைய துதியினால் நிரம்பி இருக்கிறது. Sixthly, the earth is full of the praise of God. இதை நாம் நம்முடைய விசுவாச கண்களால் காண வேண்டும். These things that we must see it with the eyes of faith. நாம் எதிர்மறையான காரியங்களை காண்கிறது மட்டுமல்ல, நேர்மறையான காரியங்களையும் கண்டு நாம் நம்முடைய இருதயங்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Not only we should see, we are seeing the things which we are see with our own carnal eyes, but the things which we should see with the eyes of understanding, we must believe it also. நேர்மறையாய் எதிர்மறையாய் மட்டுமல்ல, நாம் நேர்மறையாய் காண வேண்டும். நெகட்டிவ் அல்ல, பாசிட்டிவ் சைடுல நாம் பார்க்க வேண்டும். Not only on the negative side, but on the positive side also we must look every matter. பொதுவாக நாம் சொல்லுவோம், பூமி எல்லாம் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது, பாவத்தால் நிரம்பி இருக்கிறது, அநியாயத்தால் நிரம்பி இருக்கிறது என்று நாம் சாதாரணமாக சொல்லுவது. In common we say that the earth is full of iniquities, full of sins and full of abominations we say. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமி தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. But the word of God says the earth is full of the glory of God. நேற்று நான் இதை பற்றி உங்களுக்கு சொன்னேன் சில காரியங்களை. I have told you yesterday about some of the things. 3 இடங்களிலே பூமி தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 3 places it has been mentioned in the word of God, the earth is full of the glory of God. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த இடம் தேவன் பாவத்தை மன்னிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. In Numbers 16 chapter the 21st verse, it has been mentioned here that the earth is full of the glory of God. There it has been mentioned, or it signifies that the Lord forgives the sins of the people. ஆண்டவரே, இந்த ஜனத்தின் பாவத்தை மன்னித்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். தேவன் சொன்னார், மன்னித்தேன் என்று சொன்னார். பூமி எல்லாம் என்னுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. And he pleaded with the Lord, "Oh Lord, forgive the sins of these people." Immediately the Lord said that I have pardoned my people. Now the earth is full of my glory, the Lord said. ஆகையால் இந்த இடத்தில் மகிமை என்பது அவருடைய மன்னிக்கும் தன்மை. So in this place the glory of the Lord signifies the forgiving nature of God. பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் இன்றைக்கும் இப்பொழுதும் அநேக ஆயிரங்களை கர்த்தர் மன்னித்து பாவத்தினின்று விடுதலையாக்கிக் கொண்டிருக்கிறார். The earth is full of the glory of God, so even till today the Lord hath forgiven the sins of all the people. 72ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் படித்தோம், அங்கேயும் பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது என்று. அந்த இடமானது சகல ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை. Psalm 72:19 also we read that the earth is full of the glory of God. There also it has been mentioned about that prophecy. சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இயேசு, ஒரு ஜாதிக்கு மட்டுமல்ல. The Lord Jesus Christ is the Lord God who blesses all the nations, not only one nation. அல்லாஹ் அவருடைய மகிமை பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதித்து ஒரே சரீரமாய் மாற்றுவது. It is the glory of God which shall bless all the nations of the people, and it will make them as one body. மூன்றாவது இடத்திலே ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பூமி எல்லாம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது என்று
சேராபீன்கள் கூறினார்கள். Isaiah 6 chapter the 3rd verse, the seraphims, they said that the earth is full of the glory of God. அது சுத்திகரிப்பை பற்றிய வார்த்தைகள். It signifies the words of sanctification. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். அவருடைய மகிமையினால் பூமி நிரம்பி இருக்கிறார். The Lord is holy, holy, holy. Not only he is holy, the holy God makes us holy. அவர் மட்டும் பரிசுத்தராய் இருந்தால் பிரயோஜனம் என்ன? நாம் அவரை தேடுவதில் பிரயோஜனம் என்ன? அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் நம்மை பரிசுத்தவான்களாக்குகிறார், சுத்திகரிக்கிறார். It is of no use even only if the Lord is holy, but with his holiness, being holy, holy, he makes us holy. ஏசாயா இந்த சத்தத்தை கேட்டபோது, Isaiah the prophet, when he heard these words, அவன் தன்னையே கண்டு ஐயோ நான் அதமானேன் என்று கூறினான். and immediately he saw himself and he said, oh that I am unclean. இதுவரைக்கும் ஜனங்களுடைய பாவங்களை கண்டு ஐயோ பாவமுள்ள ஜாதி என்று சொன்ன ஏசாயா இப்பொழுது சேராபீன்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு என்னுடைய உதடு அசுத்தமாயிருக்கிறதே, என் சரீரத்தின் அவயவம் அசுத்தமாயிருக்கிறதே என்று கதறுகிறான். Till this time Isaiah the prophet that he was mentioning, and he was saying woe to the people because of the sins which he had seen in the midst of the people. But now he had seen himself, and now he is saying that woe, I am undone, now I am with the unclean lips, he says. நம்முடைய சரீரத்தின் அவயவங்களின் அசுத்தத்தை காண ஒரு பரிசுத்தத்தின் தரிசனம் இதோ பூமியெல்லாம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. Behold, the earth is full of the glory of God, in order to see all our iniquities and to change us into holiness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது நாம் நேற்று சிந்தித்த விஷயங்கள். These are all the things which we have meditated yesterday. இரண்டாவது பூமி அவருடைய காருண்யத்தினால் நிரம்பி இருக்கிறது. Secondly, the earth is full of the loving kindness of God. இந்த காருண்யம் என்பது அவருடைய அன்பின் அனுபவம். This loving kindness signifies the experience of the love of God. அவருடைய காருண்யமும் அன்பும் நம்மை இழுத்துக் கொண்டது. His loving kindness and the love hath drawn us towards himself. அவருடைய காருண்யத்தினால் தான் நமக்கு இளைப்பாறுதலும் கிடைத்தது. Only through his loving kindness we received the rest. ஏசாயா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். Isaiah the prophet had said. எரேமியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். Jeremiah the prophet had said it. அவருடைய காருண்யத்தினால் அவருடைய அன்பினால் அவர் நம்மை இழுத்துக் கொண்டார். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தந்தார். Through his loving kindness and his love he hath drawn us, and by that we receive the rest. அடுத்ததாக அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக்குமாம். Nextly, the loving kindness of God shall make us very great. நேற்றைய தின கூட்டத்திலே இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். Yesterday's meeting I have told you these things. ஒரு மனிதனை இந்த உலகத்தில் பெரியவனாக்குகிறது, பரலோகத்திலும் கூட பெரியவனாக்குகிறது அவருடைய காருண்யம். The loving kindness of God makes a person even in this world, and in the world to come he will be the great because of the loving kindness of God. பரலோக ராஜ்யத்திலும் கூட பெரியவனாக்குகிறது. Even he will be great in the kingdom of God. ஒரு மனிதனும் தன்னுடைய முயற்சியினாலோ தன்னுடைய திறமையினாலோ அதை அடைந்து விட முடியாது. Not even a single person can attain it, only through his own wisdom and through his own ability and trust. கிறிஸ்தவ ஜீவியம், விசுவாச ஜீவியம் என்பதே மனிதனுடைய திறமையை அடிப்படையாய் கொண்டதல்ல, ஆண்டவருடைய காருண்யத்தையே அடிப்படையாய் கொண்டது. The Christian life is based upon the foundation of the loving kindness of God alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ரெண்டு காரியங்களையும் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். I have told you these two things. இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய பொருட்களினால் நிரம்பி இருக்கிறது. The earth is full of the things of God. 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். Psalm 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. O Lord, how manifold are thy works! In wisdom hast thou made them all. The earth is full of thy riches. பூமி உமது பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. Oh Lord, how manifold the earth is full of the works of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்திலிருந்து நான் 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'll tell you 3 things out of this verse. பூமி அவருடைய பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. The earth is full of the works of God. இதிலே நாம் 3 பகுதிகளை காணலாம். We can see 3 portions in this verse. முதலாவது, பூமியில் இருக்கிற பொருட்கள் எங்கிருந்து வந்தது? First of all, the things which we see in the world, from where it had come. உமது பொருட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த பொருட்கள் எப்படி வந்தது? It has been mentioned here that the earth is full of his works, then from where it had come. உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விக்கு பதில் என்ன என்று உங்களுக்கே தெரியும். You all know the answer of this question. இந்த பூமியில் இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் எப்படி வந்தது? All the things of the world, how it has come into the world. அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். These are all the things created by God. ஆகையால் இந்த பொருட்கள் முதலாவது
தேவன் உண்டு என்பதை வெளிப்படுத்துகின்றன. So the works of God reveals that there is one God. இந்த பூமியில் உள்ள மலைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் கேளுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று மலையை கேட்டால் மலைகள் சொல்லும், எங்களை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். If you go and ask the mountains, it will say, what would you like to answer? Then it will say that there is one creator God who hath created us. சமுத்திரத்தை கேட்டு பாருங்கள். You ask the oceans, சமுத்திரமே நீ சொல்ல வேண்டியது என்ன என்று கேளுங்கள். Oh ocean, what will be your answer? அப்பொழுது சமுத்திரம் சொல்லும், எங்களை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருக்கிறார். Then the reply of the ocean will be, there is one creator God for us. உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் சிருஷ்டித்த அவரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. The creatures reveals the creator God. அவருடைய வல்லமையையும் தேவத்துவத்தையும் உண்டாக்கப்பட்டவைகள் மூலமாய் மனிதர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். The men are knowing the things because of the by the Godhead, and because of that there is one existing God. ஆனால் இதெல்லாம் பார்த்தும் கூட எத்தனையோ மனிதர் பூமியிலே தேவன் இல்லை என்று சாதிக்கிறார்கள். But even by seeing all the things, many do deny the name of God. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நாத்திகர்கள் என்று பெயர். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆத்திகர்கள் என்று பெயர். And those who deny the name of God, they are called atheists. தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆத்திகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். And those who do believe on the name of God, they are the person according to the word of God. They are theists. தேவன் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் ஆத்திகர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நாத்திகர்கள். இவர்கள் ஏத்திஸ்ட், அவர்கள் தீஸ்ட். They are the atheists and they are the theists. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் தேவன் இல்லை என்று சொல்லுகிற கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். Even today also many do have the philosophy that there is no God. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமியின் பொருட்கள் அனைத்தும், பூமியில் உள்ளவை அனைத்தும் தேவன் உண்டு என்பதை பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. But all the works of God and all the created things of God reveals that there is one God who has created it. சூரியன் சொல்லுகிறது, என்னை சிருஷ்டித்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். The sun says there is one created God for me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவன் விட்டபோது சூரியன் தன் ஒளியை கொடாமல் இருண்டு விட்டது. When the Lord Jesus Christ left his spirit on the cross, the sun could not give its light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பூமி இருளாய் காணப்பட்டது. The whole earth was under darkness. தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை, நான் மத்தியானத்திலே காரிருளை உண்டாக்குவேன், அந்த வார்த்தை நிறைவேறிற்று. There is one prophecy in which it has been foretold that I will bring darkness in the afternoon. சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிகளும் தேவன் உண்டு என்று சொல்லும்போது மனிதன் எப்படி தேவன் இல்லை என்று சொல்லலாம்? When each and every creatures of God reveal that there is one God, then how can man deny the works of God? தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். There is one God and he is living. தமிழிலே அவரை கடவுள் என்று சொல்கிறார்கள். In Tamil we call him as God. தமிழிலே உண்மையான சரியான தமிழ் கடவுள் அல்லது பராபரன். In the proper Tamil it has been said that is a God and who is கடவுள் அல்லாவிட்டால் பராபரன். And a God or parabaran. தேவன் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. God, it is a Sanskrit word. சமஸ்கிருதத்தில் தேவன். In Sanskrit it has been written as Devan. இங்கிலீஷ்ல God. In English it has been written as God. கன்னடாவில தேவரு. In Kannada Devudu. தேவரு, தேவரு, Devaru. தெலுங்குல தேவுடு. In Telugu Devudu. ஹிந்தியிலே பரமேஸ்வர். In Hindi it is Parameswar. கிரேக்க பாஷையிலே தியோஸ். In Greek language it is Theos. எபிரேய பாஷையிலே எலோஹிம். In Hebrew யெகோவா. Jehovah. அரபு பாஷையிலே அல்லாஹ். In Arabic it is Allah. ஒவ்வொரு பாஷையிலும் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். So in each and every language there is one group of people who do believe there is one God existing. இந்த தேவனை விசுவாசிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். The people who believes on God, they are the blessed people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 16 சொல்லுகிறது, அவராலே அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டன. In Colossians 1:16 we read that through him everything was created. உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டன. The things which were created, all the things were created for him and through him. முதலாம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்கள். Colossians 1:16. For by him were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்பட
சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டன. All things were created by him and for him. கத்தோலிக்க பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல இன்னும் இப்படிப்பட்ட தேவதூதர்கள் அனைத்தும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Roman Catholic translation it has been mentioned and it has been included the angels of God also. அவராலே அனைத்தும் ஆயின, விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கற்புலனாகவன கற்புலனாகாவன, அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் ஆகிய வான தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வானதூதர் அனைத்தும் அவராலே ஆயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவராலே அனைத்தும் ஆயின. Everything was created by him, it has been said in the Roman Catholic Bible. விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கற்புலனாவன கற்புலனாகாவன, அரியணை சூர்வோர், ஆட்சி புரிவோர், தலைமையேற்போர், அதிகாரம் தாங்குவோர் ஆகிய வானதூதர் அனைத்தும் அவராலே ஆயின. All the things in heaven and those who are in the throne and those who are ruling, everything is by God. அவருக்கென்றே உண்டாயின. And everything for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பூமியில் உள்ள பொருட்கள் தேவன் உண்டு, அவைகளை சிருஷ்டித்தவர் உண்டு என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றன. So the works of God or all the things of the world always proves that there is one God existing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது, இந்த பூமியில் உள்ள பொருட்கள் அதன் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற இன்னொரு சத்தியத்தை சொல்லுகிறேன். Secondly, I would like to bring you on truth which has been revealed by the things of God. இந்த பொருட்களை சிருஷ்டித்தவர் நம்மையும் இப்பொழுது சிருஷ்டிக்கிறார். The creator God who has created the things of the earth, he is creating us also. ஆகையால் தான் வேத புத்தகம் சொல்லுகிறது, அந்த உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். So the word of God says that you surrender yourself to the created God. அவர் நம்மை சிருஷ்டிக்கிற தேவன். He is the Lord God who is creating us. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். And he is one who is creating the life of man. தனக்கொரு மணவாட்டியாக மனிதனை அவர் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is creating the man as his own bride. இந்த விஷயத்திலே முதலாவது நான் வாலிபர்களோடு சில விஷயங்கள் பேசுகிறேன். So in this particular aspect I would like to speak some of the things with the youths. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, The word of God says, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. Oh youth, that in your young age you think about the Lord God who has created you. ஒரு மனிதனுடைய வாலிப பிராயத்தில் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் அவனுடைய முழு வாழ்க்கையையும் சிருஷ்டித்து அமைக்க விரும்புகிறார். In the period of the youth, the Lord would like to create the complete things in him. ஆகையால் வாலிபர்கள் தங்கள் வாலிபத்தில் நினைக்க வேண்டியது தங்களுடைய சிருஷ்டி கர்த்தரை. So the youth always should remember the created God in their life. இந்த வசனத்தை வாசிப்போமாக. Remember now the Creator in the days of thy youth, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Remember the created God in your youth. வாலிபர்களே, உங்கள் வாலிப பிராயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Oh youth, what is your thinking in your period of youth? என்ன படிக்கலாம்? What shall I study? என்ன வேலை செய்யலாம்? What type of work that I can take? உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? In the world, what should I do? எப்படி மாற வேண்டும்? How should I change? இதை பற்றி தான் வாலிபர்கள் நினைக்கிறார்கள். So concerning these matters, the youths are worried. ஆனால் உங்களுடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், but if your future should be blessed one, உங்கள் வாழ்க்கை சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்றால், if your life should be created or molded, குயவனின் கையில் களிமண்ணை போல, as the clay in the hands of the potter, நீங்கள் உங்களை சிருஷ்டிக்கிற ஒரு தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து அவரையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். You surrender yourself in the created God and you always think or remember him alone. அவர் நம்மை அவருடைய சாயலுக்கொப்பாக சிருஷ்டிக்கிற ஒரு அருமையான குயவன். He is the real and very good potter who is creating us as his own, in his own image. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகர்த்தரை நினைக்கிறவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். The future life of the youth who are remembering the Lord God in the period of youth, surely their future life will be a very blessed one. இன்றைக்கு கூட இங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில வாலிபர்கள் தங்கள் வருங்காலத்தை குறித்து சில கவலைகளோடு இங்கே இருக்கிறார்கள். Even now now the Lord says that some of the youths are very much worried about their future life. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வருங்காலத்தை குறித்து கவலைப்படாமல் சிருஷ்டிகரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். Now the Lord says that you do not worry about the future, but you surrender yourself in the hands of the created God. ஆமென். அவருடைய சித்தம் எதுவோ, அவருடைய விருப்பம் எதுவோ அப்படி நம்மை வணையும்படி
உங்களை ஒப்புக் கொடுங்கள். What is his will or what is his desire? Surrender yourself so that he can mold you according to his own desire. நான் வாலிபர்களிடத்தில் மட்டும் சொல்கிறேன். அப்படி விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த சிருஷ்டி கர்த்தரை கொஞ்ச நேரம் துதியுங்கள் பார்க்கலாம். அவரை நினைத்து துதியுங்கள். Only to the youth I'm saying these words, and you lift up your hands and you praise God. இந்த சந்தர்ப்பம் வாலிபர்களுக்கு நான் கொடுக்கிறேன். Now I give this opportunity only for the youth. பூமியின் பொருட்களை சிருஷ்டித்த தேவன் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க விரும்புகிறார், சிருஷ்டிக்க விரும்புகிறார், உங்கள் இருதயத்தை புதிதாக்க விரும்புகிறார். The Lord God who has created the things of the world, now the Lord would like to create your heart and to mold it according to his desire. எல்லா வாலிபர்களும் பின்னால் இருக்கிறவர்களும் இங்கே இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி முடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. Oh youth, remember the Lord God created God in your youth. இந்த பூமியின் பொருட்கள் நம்மோடு பேசுகிறது. The creatures of the world speaks with us. ஓ வாலிபனே, என்னை சிருஷ்டித்தவர் சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார், அவரை நீ நினைத்துக்கொள். Oh youth, there is one created God who has created me. You remember him also. அடுத்ததாக Nextly, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் யாரோ, கஷ்டத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் போகிறவர்கள் யாரோ, அவர்கள் தங்களை சிருஷ்டி கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். nextly, those who suffer for the name of God, for the name of Jesus, those who do surrender themselves to go through the sufferings, they should surrender to the name of Jesus. பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மேட்டிற்கு பின் ஒரு பள்ளமும் ஒரு இரவுக்கு பின் ஒரு பகலும் போல மாறி மாறி அமைந்திருக்கிறது. Commonly in the life of a man we see that there will be some lighting days, there will be some days in which he will be lightened or in which he will grow more, but after that he will be abased. ஒரு இரவுக்கு பின் ஒரு பகல், ஒரு மேட்டிற்கு பின் ஒரு பள்ளம், இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கை மாறி மாறி அமைந்திருக்கிறது. There will be up and after that there will be a downfall, so there will be sometimes there will be darkness and sometimes there will be light. உங்களுடைய நெருக்க காலங்களிலே, in your times of oppression, உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் வேளையிலே, in the times when you are troubled in your life, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சிருஷ்டி கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். That's only one thing that you must do. You surrender yourself to the created God. 1 பேதுரு 1:19 பேதுரு அப்போஸ்தலன் அப்படி நமக்கு ஒரு ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறார். In 1 Peter 1st chapter the 19th verse, Saint Peter had given us such a counsel. பாடுபடுகிறவர்கள் சிருஷ்டி கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்களுக்கு தங்களை ஒப்படைக்கும் போது தங்கள் ஜீவியத்தில் உள்ள எத்தகைய பாடுகளும் துக்கங்களும் சஞ்சலங்களும் வெற்றிகரமாய் முடியும். Those who are going through the sufferings for the name of God, if they look upon the created God, then all the sufferings, all the sorrows will be changed. மனிதர்கள் ஏன் தற்கொலை செய்கிறார்கள்? Why do men are committing suicide? தங்களுடைய வாழ்க்கையிலே வரும் நெருக்கங்களை சமாளித்து 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 இனி என்னால் சமாளிக்க முடியாது என்று வரும்போது அவர்கள் தற்கொலை செய்கிறார்கள். Because always they do bear the troubles and the problem they face in their life, but it comes to a stage where they cannot bear it, so they commit suicide. சில வருடங்களுக்கு முன்னே உள்ள புள்ளி விவர பட்டியல் படித்தேன். பெங்களூரில் சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு நாள் 21 பேர் மரிக்கிறார்கள். Some days back, according to செய்கிறார்கள். Sometimes back, according to a census, about 21 persons in Bangalore they committed suicide. இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஒரு நாள் தற்கொலை செய்கிறவர்களுடைய விவரம் 21 ஆட்கள். In the Bangalore city limits, even in a single day, 21 persons had committed suicide. இப்பொழுது அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். Now I think it will be more. அதற்கு காரணம் என்ன? What is the reason behind it? வாழ்க்கையில் பாடுகளை சந்திக்கும் போது, in their life, while they face the sufferings, கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது, while they go through the hardened ways, தங்களால் இயன்ற மட்டும் சமாளிக்கிறார்கள். அதற்கு பின்பு அதை சமாளிக்க முடியாமல் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். இனி நான் இருக்கிறதை விட நான் மரிப்பதே நலம், ஆகையால் நான் சாகட்டும் என்று சொல்லி தற்கொலை செய்கிறார்கள். They try to bear it according to the sum of their level, but after that, if they could not bear it, they come to a stage where they think that it is better to die rather to live. ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் அப்படி பாடுபடுகிறவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் பாடுபடுகிறவர்களா இருந்தால் நீங்கள் உங்கள் சிருஷ்டி கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள். அந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. But Saint Peter gives us a counsel that while you go through the sufferings, you remember the created God. Wherefore let him that suffer according to the will of God come with the keeping of their souls to him in well-doing as unto a faithful creator. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். வாழ்க்கையில் பாடுகளை சந்திக்கும் சகோதரனே, a
A brother who is facing many troubles in your life. அது கிறிஸ்துவ நிமித்தமாகட்டும் அல்லது உன்னுடைய புத்தியினத்தை நிமித்தமாகட்டும், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறார். நீ பாடுகளை சந்திக்கும் போது சிருஷ்டி கர்த்தராகிய அவரை நினைத்து அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உனக்கு புத்தி சொல்லுகிறார். Let it be for the sake of God, or let it be because of your foolishness. But now the Lord gives you a counsel that in your troubles you remember the Lord God who hath created you. கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல், Saint Paul, who hath accepted the name of Jesus, ஜனத்தால் நிராகரிக்கப்பட்ட போது, when he was despised by his own people, அவர் உலகத்தின் குப்பையாய் இருக்கிறோம் என்று சொன்னார். தன்னை பற்றி உலகத்தின் குப்பையாய், அப்போஸ்தலராகிய நாங்கள் உலகத்தின் குப்பையாக இருக்கிறோம். and concerning himself and concerning the apostles, he said that we are the dung of this world. நாங்கள் உலகத்தின் குப்பையாக இருக்கிறோம். And we are the dung of this world. உலகத்தை அவர் குப்பையாக எண்ணினார். இப்பொழுது உலகம் அவரை குப்பையாக எண்ணுகிறார். And now he thought the world as the dung, but now the world thinks about the apostles as the dung. எந்த அளவுக்கு மேன்மையாக இருந்தார்களோ ஆண்டவர் நிமித்தம், வசனத்து நிமித்தம், அந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த நிலவரத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். Inside, they were in a very high precious stage, but because of the name of the Lord Jesus, now they are very much abased and they are despised by the people. ஆனால் வாழ்க்கையிலே நிராசையே இல்லை. வாழ்க்கையிலே நிராசையே இல்லை. In their life, there's no desire of them. ஒரு நாளும் அவர்களுக்கு ஒரு நிராசை வந்ததில்லை. There was no disappointment in their life. தங்க இடமில்லாதிருந்தோம், We did not have the place to stay. வஸ்திரம் இல்லாதிருந்தோம், We didn't have the clothes to wear upon. ஆனால் ஒரு நாளும் நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருந்ததில்லை. But never, not even for a single day, we were without joy. அதுதான் இந்த பாடுகளின் வேளையிலே சிருஷ்டிகர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவருடைய சாட்சி. So this is the witness of the people in their troubled days. They surrendered themselves in the hands of the Lord. இந்த உலகத்தின் குப்பையாக அவர்கள் தங்களை எண்ணிக்கொள்ளும் போது, While they count themselves as the dung of this world, அவர்களுக்கு அந்த உலகத்தின் மேல் ஆசை இல்லை. they did not have any lust over this world. ஆசை இல்லை, எனவே அகங்காரமும் இல்லை. As there is no desire, they did not have any adornment of the world. இந்த உலகத்திலே புகழ் இல்லை, ஆனபடினால் போராட்டமும் இல்லை. As there is no fame in the world, so there is no struggle in the world. இந்த உலகத்திலே சொத்து இல்லை, ஆனபடினால் ஜீவியத்தில் சோகமும் இல்லை. There is no wealth in the world, so there is no problem in their life. இந்த உலகத்தில் எந்த உரிமையும் இல்லை, இந்த உலகத்துக்குரிய எந்த காரியத்தின் மேல் உரிமை இல்லை, ஆனபடினால் உள்ளத்திலே கலக்கமும் இல்லை. They did not have any wealth in the world, so their souls were not perplexed. இப்படித்தான் ஆண்டவர் நிமித்தம் பாடுபட்டு தங்களை தாழ்த்தினதான தேவ ஜனங்களுடைய சாட்சி. So these are all the testimony of the people who humbled themselves for the name of God. தூத்துக்குடியை பார்த்து ஆண்டவர் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறார். வாழ்க்கையிலே பாடுகளை சந்திக்கிறவர்களே, உபத்திரவங்களை சந்திக்கிறவர்களே, சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். To the people of Tuticorin, the Lord says that, oh people who are going through the sufferings and the troubles, in your days of trouble, in your days of sufferings, you remember the Creator God. மூன்றாவது, இந்த பூமியில் உள்ள பொருட்கள் நமக்கு அறிவிக்கிற இன்னொரு சத்தியம். Thirdly, there is another truth which are revealed by the works of the Lord. இந்த பூமியில் உள்ள பொருட்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Do you know what do the works of the Lord God of this earth says? எங்களுடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். Our Lord God is the Lord God of heaven and earth. அந்த தேவனை தான் ஆபிரகாம் அந்த தேவனுக்கு முன்பாகத்தான் ரெண்டு கைகளையும் உயர்த்தினான். So Abraham, he had lifted both of his hands before that God. ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாச வீரன் இருந்தான். There was a warrior of faith called Abraham. அவன் சோதோமின் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு தன் ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுகிறான், வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய தேவனுக்கு முன்பாக என் கைகளை உயர்த்துகிறேன். Before the king of Sodom, he said that before I raise up my hands, who hath created heaven and earth. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், the possessor of heaven and earth. He is the possessor of the heaven and earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஆதியாகமம் 14 அதிகாரம் 19 23 வசனங்கள். Genesis 14:19 and 23. And he blessed him and said, Blessed be Abram of the Most High God, possessor of heaven and earth, that I will now take. And Abram said to the king of Sodom, I have lifted up mine hand unto the Lord, the Most High God, the possessor of heaven and earth. சோதோமின் ராஜா கூறுகிறான், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், ஜனத்தை எனக்கு தாரும். So the king of Sodom had said, you take all the things and you give me the people. ஆபிரகாம் தன்னுடைய ரெண்டு கைகளை உயர்த்தினான். But Abraham lifted up both of his hands. வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய தேவனுக்கு முன்பாக நான் ரெண்டு கைகளை உயர்த்துகிறேன். சோதோமின் ராஜாவினுடைய
பொருட்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம். I don't need any things of the King Sodom, but I raise up both of my hands, who is the possessor of heaven and earth. அவர் என்னை பணக்காரராக்குகிறவர். And he is the Lord who makes us rich. என்னை ஐஸ்வரியவானாக்குறவர் அந்த தேவன். That God only makes me rich. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். He is the possessor of heaven and earth. யாராகிலும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா? Is there any person without money who are going through the troubles? தரித்திரத்தோடு இருக்கிறீர்களா? Are you in the poverty? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிற வருமானம் போதாது என்று கவலைப்படுகிறீர்களா? In your life, are you worried because there is no income in your life? ஐயோ, பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய ஃபீஸ் கொடுக்க கூட எனக்கு பணம் இல்லையே என்று துக்கப்படுகிறவர்கள் இங்கே யாராவது இருக்கிறீர்களா? Is there any person here, those who are troubled that I do not have the money to pay the fees for my children? பிள்ளைகளுக்கு சரியான ஆகாரம் இல்லையே என்று கவலைப்படுகிறவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? Is there any person who are going to who are worried because they could not feed their children? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். The Lord speaks with you now. ஆபிரகாமை ஐஸ்வரியவானாக்கினவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். The Lord God who made Abraham to be a rich person, he is the possessor of heaven and earth. நீங்கள் அவருக்கு முன்பாக ரெண்டு கைகளை உயர்த்த வேண்டும். அவருக்கு முன்பாக ரெண்டு கைகளை உயர்த்த வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கைகளும் சுத்தமாக இருக்க வேண்டும். Before him you must raise up both of your hands. If it should be raised up, your hands should be very clean. சோப் போட்டு கழுகுறதுனால சுத்தம் வராது. Not to wash by the soap that it will be made clean. இந்த கையில் அநீதி இல்லை. In these hands there is no unrighteousness. இந்த கைகளிலே அநீதி இல்லை. In these hands there is no unrighteousness. ஆகையால் உங்களுடைய சுத்த கைகளை உயர்த்தி அந்த தேவனுக்கு முன்பாக சொல்லுங்கள், இந்த ஆபிரகாமின் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், என்னை ஆசீர்வதிக்க முடியும். So lift up your clean hands before the Lord God who is the possessor of heaven and earth, and you say, the Lord God who made Abraham to be a rich person, he can make me also rich. அப்படி உங்களுக்கு யாருக்காகவும் பண கஷ்டங்கள் இருந்தால், இந்த பூமியிலே நீங்கள் கஷ்டப்படுகிறவர்களாக இருந்தால், இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசத்தோடு உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதியுங்கள். If anybody is going through the trouble for the money, if you are lacking for the money, now with the faith you praise God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த வானத்துக்கும் பூமிக்கும் உடையவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு நீ ஸ்துதிப்பாயாக. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. To earn the money you need not say any lies. பணத்தை சம்பாதிக்கும்படி கைக்கூலி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary to earn the money, you must accept the bribes. இந்த தேவனை நீ விசுவாசித்தால் மட்டும் போதும். It is enough if you believe in this God. பணம் இல்லையே, வருமானம் இல்லையே, இந்த குடும்பத்திற்குரிய வருமானம் போதாதே என்று அநேகர் கலங்குகிறார்கள். இந்த இடத்திலே அவர்கள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஐஸ்வரியவான்கள் ஆக்க அவரால் முடியும். There are many persons in this meeting, those who are worrying for their money, but to them the Lord says that the Lord can make you rich. இந்த பூமியின் பொருட்களால் நீங்கள் அசுத்தப்பட வேண்டாம். You should not be made unclean because of the things of this world. பூமியின் பொருளுக்காக நீங்கள் தீட்டுப்பட வேண்டாம். Because of the things of the world you should not be defiled. நீங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்கள். Ye are the followers of the faith of Abraham. யாராகிலும் இங்கே புதியவர்கள் வந்திருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அதுதான். உன்னுடைய இருதயத்திற்குள் உண்டாக வேண்டிய விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசம். If any one of you had come here as a new person, even in your heart too, there should be a faith like Abraham you should have. பூமியை தன் பொருட்களால் நிரப்பி இருக்கிற சிருஷ்டித்த அந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு முறை கூட நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரியுங்கள். With the faith let us praise God. ஹல்லேலூயா. பெங்களூர்ல பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்துக்காக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். பெங்களூர்ல நாங்கள் பிள்ளைகளுக்கு என்று ஒரு கூட்டம் வைத்தோம். To add up your faith, I tell you one thing, that for the children we have arranged a meeting. நான் சொன்னேன் பிள்ளைகளிடத்திலே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ விசுவாசத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னேன். In the meeting for the children I told them, children, whatever you desire you ask in the name of the Lord shall give it. ஒரு பையன் என்ன கேட்டான் தெரியுமா? எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் என்று கேட்டான். You know, one of the boy asked for a cycle. அவன் சைக்கிள் வேணும் என்று மேடையில் வந்து சொன்னான், எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும். He came to the stage and he said that I need a cycle. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனமணினார். The Lord honored the faith of that boy. எல்லாரும் அவனுக்காக ஜெபித்தோம், இவனுக்கு இந்த வாரத்தில் ஒரு சைக்கிள் கிடைக்க வேண்டும் என்று. And we all prayed for him that he should have a cycle in this week. அந்த வாரத்திலேயே அழகான ஒரு சைக்கிள் அவனுக்கு கிடைத்தது. ஒரு புதிய பையன். In the very same week he was a new boy, he came to the church and now he got a cycle in the week. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஆண்டவரிடத்திலே கேட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah. Say ask God and you praise him. Hallelujah. Hallelujah. என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ,
இயேசுவால் நமக்கு செய்ய முடியாத காரியமே இல்லை. There's nothing impossible by God. ஆகையால் வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. So the Lord God, who is the possessor of heaven and earth, he is blessing you now. This has been proclaimed as the gospel to you today. ஆகாய் 2 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. Haggai 2nd chapter 8th verse, the Lord said that the gold and silver are mine. பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. Peter and John said that we do not have the silver and gold and money. பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. We do not have the silver and gold. நாங்கள் பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்ன தேவனை விசுவாசிக்கிறோம். But we believe on the Lord God who said that says gold and silver are mine. எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை. We do not have the gold and silver. ஆனால் பொன்னும் வெள்ளியும் என்னுடையது என்று சொன்ன தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். But we believe on God who said that I am the possessor of gold and silver. இதுதான் இந்த பூமியில் உள்ள பொருட்கள் நம்மோடு பேசுகிற சத்தியம். These are all the truth which is the truth spoken by the things of the world to us. அவைகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். These are the things created by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி நான் 4வது விஷயத்துக்கு வருகிறேன். Now I come to the 4th point. பூமியானது கர்த்தருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. The earth is full of the grace of God. 119 சங்கீதம் 64 வசனத்திலே Psalm 119:64. The earth, O Lord, is the full of thy mercy. Teach me thy statutes. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பூமி உம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. The earth is full of thy mercy. இந்த கிருபை பற்றி 3 விஷயங்கள் நான் உங்களோடு பேசுகிறேன். Concerning this mercy, I'd like to speak 3 things. எத்தனையோ விஷயங்கள் இந்த கிருபையிலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். I can say many things from the word mercy. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு முக்கிய 3 விஷயங்கள் சொல்லுகிறேன். But I tell you 3 important things out of it. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? This mercy, what shall it do in our life? முதலாவதாக ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தின் வியாதிக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். First of all, an apostle, he was praying unto the Lord for the sickness which was in his body. 3 முறை விண்ணப்பம் பண்ணினார். 3 times he prayed. அப்பொழுது அவருக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? Do you know what was the answer he got? நான் உன்னை குணமாக்கி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. The Lord didn't say that I have healed you. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். And the Lord said that my grace is sufficient for you. அந்த கிருபையின் மேல் உள்ள விசுவாசம் அவரை பூரணமாய் குணமாக்கியது. The faith upon the grace of God, it had healed him completely. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது இந்த சத்தியத்தை எழுதுகிறார். Apostle Paul, while he wrote to Corinthians, he wrote about this truth. நம்முடைய எந்த வியாதிகளுக்கும் ஆண்டவருடைய கிருபை போதும். Whatever may be our sicknesses, but the mercy of the Lord is enough for it. போதும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போதும் என்று சொல்லுங்கள். கிருபை போதும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி போதும் என்று சொல்லுங்கள். Those who are the same faith, let us raise up our hands and let us say it is sufficient. கிருபை போதும். The mercy is sufficient. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள். Let us raise up our voice and say, கிருபை போதும். the faith is mercy is enough. பாருங்கள், இந்த வேளையிலே இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் கிருபை போதும் என்று விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் போதே நீங்கள் குணமாக முடியும். In this time, when we say from the depths of your heart that the grace is sufficient for you, விசுவாசத்தோடு எல்லாரும் கிருபை போதும் என்று சொல்ல வேண்டும். With the faith, everybody should say that the mercy is enough to me. தமிழ் பாஷைக்காரர்கள் கிருபை போதும் என்று சொல்லுங்கள். இங்கிலீஷ் மட்டும் தெரிந்தவர்கள் உங்களுடைய பாஷையிலே சொல்லுங்கள். அவருடைய பாஷையிலே சொல்லுங்கள். Everybody according to Tamil or English, in whichever your language you are, you say it in your language. கிருபை போதும். My grace is sufficient. கிருபை போதும். Grace is sufficient. கிருபை போதும். The grace is sufficient. கிருபை போதும். Grace is sufficient. நிபாலா கரபாலா கதிரபாலா கதரபாலா ஹதரபாலா கஷரபாலா ஓ ரிபி கஷரபாலா கதரபாலா ஹalleluya நிபாலா கஷலபாலா கதுரபாலா கதுரபாலா கஷரபாலா ஓ ரபாலா கதுரபாலா கதுரா. நாம் இருக்கிற இடம் முழுவதும் தேவனுடைய கிருபை நிறைந்திருப்பதை நான் என்னுடைய விசுவாச கண்களால் காண்கிறேன். With eyes of my faith, I see that the place where we are now, it is all filled with the mercy of the Lord. என் கிருபை போதும் என்கிற அவருடைய சத்தம் இப்பொழுது நம்முடைய மத்தியிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. And I can hear the voice of God which say that my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. வியாதியாய் வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
For the sick ones, the Lord says, என் கிருபை உனக்கு போதும். my grace is sufficient for you. இந்த வார்த்தை முதலாம் நூற்றாண்டுக்குரிய வார்த்தை மட்டுமல்ல. This word doesn't belong to the first century alone. இந்த வார்த்தை இந்த 21ஆம் நூற்றாண்டுக்குரிய வார்த்தையும் கூட. The same word is very true, fruitful, very truthful even in this 21st century also. ஆமென். என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. பின்னால சேர்ல இருக்கிற ஆட்கள், நாற்காலியில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். Those who are sitting at the chair at the back, you also please believe upon this verse. பூமி எல்லாம் அவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. The earth is full of the mercy of the Lord. அந்த கிருபை மனிதருடைய வியாதிகளை சௌக்கியமாக்கி கொண்டிருக்கிறார். The grace of the Lord is healing the sick ones. ஒரு காலத்திலே நான் கூட இந்த சுகத்தை விசுவாசிக்கவில்லை. Even once before a long time I will not believe this verse. ஒரு சிறிய வேதனை சரீரத்தில் வந்தாலும் உடனே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போவோம். Even for a small pain in my body we used to go to the hospitals. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. But now it is not so. எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும், whatever may be the great pains or sufferings, இதுதான் எங்களுடைய விசுவாசம். this is our faith. என் கிருபை உனக்கு போதும் என்கிற அந்த சத்தம். The voice which says that my grace is sufficient for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பூமி எல்லாம் அவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. The earth is full of the mercy of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக இந்த கிருபை, nextly this grace, இந்த கிருபை வெறும் கிருபை மாத்திரமல்ல, எங்கே கிருபை உண்டோ அங்கே சத்தியம், சுவிசேஷம் உண்டு. where there is no mercy, there will be not only mercy, there will be the truth also. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே லா அல்லது பிரமாணம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியம். In the period of the Old Testament there was only the law, but in the period of the New Testament through the Lord Jesus Christ we have the mercy and as well as the truth. லா படிக்கிறவங்க எல்லாம் லாயர்ஸ். லா படிக்கிறவங்க எல்லாம் லாயர்ஸ். Those who are studying the law they are called as the lawyers. இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் படிக்கிறது லா அல்ல, நாம் படிக்கிறது ட்ரூத், அல்லாவிட்டால் சத்தியம். In the period of the New Testament we do not learn the law but we learn the truth. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாம் லா, அவர்கள் படித்ததெல்லாம் பிரமாணம். In the period of the Old Testament they studied only the law. யாரெல்லாம் நியாய பிரமாணம் படித்தார்களோ, பிரமாணம் படித்தார்களோ அவர்கள் எல்லாம் லாயர்மார் தான். Those who are studying the law they are all called as the lawyers. எல்லாரும் லாயர்மார் தான். Everybody are as the lawyers. ஆனபடியால் தான் ஒவ்வொருவனை கேட்டாலும் நியாயம் பேசுவான். So if for every person he will judge the others. புதிய He ஏற்பாட்டிலே will speak about the laws. புதிய ஏற்பாட்டிலே But in the period of the New Testament நியாயம் பேசுகிறவர்களே இல்லை. there's no one who shall speak about his own righteousness. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். That is the Christian life. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நியாயம் பேசுகிறதே இல்லை. In the Christian life there is no self righteousness. அவர் தன்னை தாழ்த்தின போது, when he humbled himself, நியாயம் எடுபட்டது and the righteousness was taken out. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது ரெண்டு காரியம் சம்பவிக்கிறது. When a person humbles himself there are two things will happen. ஒருவன் தன்னை தாழ்த்தும் போது அவனுடைய நியாயம் எடுபட்டு போகும், அவனுக்கு கிருபை கிடைக்கும். When a person humbles himself then his righteousness shall be taken out but he will receive the truth of God. நான் திரும்பவும் சொல்கிறேன். Again I repeat the same. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது, ஆண்டவருக்கு முன்பாக, சுவிசேஷத்துக்கு முன்பாக, when a person humbles himself before the Lord or before the gospel, அவனுடைய நியாயம் எடுபட்டு போகும், அவனுக்கு கிருபை கிடைக்கும். his own judgment will be taken away but he will receive the grace of the Lord. புதிய ஏற்பாட்டிலே கிருபையும் சத்தியமுமாகி வெளிப்பட்டது. But in the period of the New Testament the mercy and truth was revealed. தாழ்மை என்றால், உண்மையான தாழ்மை என்றால் என்ன? So what do we mean by the real humbleness? ஒரு பழைய சட்டையும் போட்டுட்டு, ஒரு கிழிஞ்ச துணியும் போட்டு, ஒரு அழுக்கு பையும் தூக்கிட்டு நடக்கிறது தாழ்மை என்று சிலர் நினைக்கிறார்கள். Few people do think that by wearing the old clothes and by having a old bag they are saying that தாழ்மை they என்றால் are என்ன? But what do you mean by the humility? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் தாழ்மை. Surrendering to the gospel of God, it is the humility. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களை தாழ்மை உள்ளவர்கள் என்று எண்ணினார்கள், வெளிப்படுத்தினார்கள். ஆனால் சுவிசேஷத்துக்கு முன் அவர்கள் தங்களை தாழ்த்தவில்லை, தலை குனியவில்லை. In this world many had manifested themselves as if they are very humble natured people, but before the gospel they never humbled. அந்த 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமி எல்லாம் அவருடைய கிருபை நிரம்பி இருக்கிறது. அடுத்தது உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும். அதோடு சேர்த்து அப்ப கிருபை எதற்காக? தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிப்பதற்காக. We need the mercy of the Lord to live according to the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. The earth, Lord, is full of thy mercy. Teach me thy statutes. பாருங்கள், பூமி எல்லாம் தமிழ்ல படிங்க.
கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, பூமி உம்முடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அடுத்தபடி என்ன சொல்கிறார் பாருங்கள், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். First of all, he said that, "Oh Lord is full of thy mercy, teach me thy statutes." யார் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதோ அவர்களுக்கு தான் கிருபை. Only those who do obey to the statutes of God, they only shall receive the mercy of the Lord. சத்தியத்திற்கு யார் தலைகுனிகிறதோ அவர்களுக்கு தான் கிருபை. Those who do bow down their heads to the truth, they only shall receive the mercy of the Lord. தேவனுடைய வசனத்தை நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe the word of God? உலகத்தில் எத்தனையோ பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே. In this world, many had not accepted the truth of God. இருண்ட இங்கிலாந்து என்ற ஒரு புத்தகத்தை ஜெனரல் வில்லியம் பூத் என்பவர் எழுதினார். General William, he wrote a book about the dark England. ஜெனரல் வில்லியம் பூத் General William Booth, he wrote about a book about England. இங்கிலாந்திலே நாட்டிங்ஹாம் என்ற இடத்திலே அவர் பிறந்து வளர்ந்தார். He was born in Nottingham in England. அவர் இருண்ட இங்கிலாந்து என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். He wrote a book named as Darkened England. இங்கிலாந்தின் வீதிகளையும் அதன் இச்சை ரோகங்களையும் கண்டார். He saw the lustful nature of the England people of England. பாவத்தின் வேகத்தையும் சூதாட்டத்தின் தாகத்தையும் அவர் கண்டார். He saw the speed of the sin and the gambling nature of the people of the England. ஒரு பெரிய சேனையை நிறுவினார். And he started a great organization. அதற்கு சால்வேஷன் ஆர்மி என்று பெயரிட்டார். And he called it a Salvation Army. ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் ரட்சிப்பு சரியாய் பிரசங்கிக்கிறது இல்லை. But nowadays they do not preach about salvation. தொடக்கம் சரியாகத்தான் இருந்தது. The beginning was very good. இந்த வில்லியம் பூத் இங்கிலாந்து இருண்டதாய் இருப்பதை கண்டார். This William Booth, he saw that the England was under darkness. அவர் ஆனபடினால் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சூப் சால்வேஷன் என்ற ஒரு முறைமையை கையாண்டார். So in order to proclaim the gospel, he followed a principle in which the soup salvation, soup and salvation, he followed this principle. அழுக்கா இருக்கிறவர்களுக்கு கந்தையா இருக்கிறவர்களுக்கு அழுக்கை நீக்கும்படி சோப்பு கொடுத்தார். அவர்களை சுத்தம் பண்ணினார். Those who are having the filthy garments, there he used to give them the soap so that they can make their clothes clean. பசி ஆகாரம் இல்லாதவர்களுக்கு சூப் ஆகாரம் கொடுத்தார். Those who are in the hungry, those who are in hunger, he gave them the soup. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினார். Then he proclaimed the gospel. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு மிஷனரியின் ஆவி தேவை. Oh child of God, every one of us need the missions, the spirit of a missionary. ஒரு மிஷனரியினுடைய ஆவி தேவை. Every child of God needs a spirit of a missionary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அனுகூலமில்லாத சூழ்நிலைகளிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அறிவிக்க ஒரு மிஷனரியின் ஆவி தேவையா இருக்கிறது. Where there's no comfortness, there we need a spirit of missionary to proclaim the gospel. இந்த வில்லியம் பூத் என்ன செய்வாராம் தெரியுமா? Do you know what this William Booth will do? திடீரென்று தெருவழியாக ஓடுவாராம். ஏராளமான ஜனங்கள் நிற்கிற தெருவழியாக நெருப்பு பிடிக்கிறது என்று சொல்லிக் கொண்டு ஓடுவாராம். Suddenly, where the people are, there will be thousands of people in the streets, he will run in the midst and he will say that there is a fire, there is a fire. உடனே அந்த தெருவில் இருக்கிற ஆட்கள் நெருப்பு அணைக்க முடியாது, அவருக்கு பின்னாலே ஓடுவார்கள். Immediately to quench the fire, all the people will follow him. ரொம்ப ஆட்கள், அதிகமான ஆட்கள் அவரை பின்பற்றி ஓடும்போது திடீரென்று ஒரு இடத்துல இப்படி திரும்பி நிற்பார். When more people are following him, suddenly he will stop at one place. எங்கப்பா நெருப்பு எரிகிறது என்று கேட்பார்கள். They will be asking him where the fire is. அப்பொழுது சொல்வார், நீங்கள் எல்லாரும் பாவத்திலே ஜீவிக்கிறதை காணும்போது என் பயத்துக்குள்ளே நெருப்பு எரிகிறது என்று சொல்வார். Immediately he will say, when I see that all of you are living in the sin, in my stomach there is a fire. உடனே அவரை கல்லால் அடிப்பார்களாம். Immediately he will be stoned. இப்படிதான் சுவிசேஷத்தை அநேகர் வெளிப்படுத்தினார்கள். Likewise, many had proclaimed the gospel. எதை அடிப்படையாக்கி அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள் தெரியுமா? Do you know upon which foundation they proclaimed the gospel? இந்தியாவுக்கும் மற்ற தேசங்களுக்கும் போன எல்லா மிஷனரிமாரையும் பூமியெல்லாம் கர்த்தருடைய கிருபை நிரம்பி இருப்பதை கண்டார்கள். And they saw that in India and throughout all the world, wherever the missionaries went, they saw the earth is full of the mercy of the Lord. Amen. அந்த கிருபையை காணாதவர்கள் ஒரு காலம் சுவிசேஷம் அறிவிக்க இறங்கவே முடியாது. Those who had not seen the mercy of the Lord, they can never come down to proclaim the gospel. இந்தியாவுக்கு வந்த சுவிசேஷகர்கள் எல்லாரும் பூமியெல்லாம் தேவனுடைய மகிமை நிரம்பி இருப்பதை, கிருபை நிரம்பி இருப்பதை கண்டார்கள். The evangelists who came to India, they saw that the earth is full of the mercy of God. அந்த கிருபையை கண்டுதான், அந்த கிருபையை அடிப்படையாக்கித்தான் இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார்கள். Only by seeing that mercy and making it as a foundation, they revealed this gospel. இன்னைக்கு உங்களுடைய கண்கள், எத்தனை பேருடைய கண்கள் பூமி எங்கும் கர்த்தருடைய கிருபை நிரம்பி இருப்பதை காண்கிறது? Today how many of our eyes are seeing that the earth is full of the mercy of the Lord? தைரியமாய் அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். Very boldly to the unsaved people you can proclaim the gospel. இன்னைக்கு நாங்கள் கூட சுவிசேஷம் அறிவிக்கிறது எங்களுடைய திறமையினாலோ அல்லாவிட்டால் எங்களுடைய எந்த தகுதியினாலோ அல்ல,
விசுவாச கண்களால் காண்கிறோம். இந்த இடமெல்லாம், இந்த இடம் மட்டுமல்ல, பூமியெல்லாம் அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நிரம்பி இருப்பதை காண்கிறோம். அந்த கிருபையை கண்டுதான் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். Even today we do not proclaim the gospel because of our own ability or wisdom, but we are seeing with the eyes of faith that the earth is full of the mercy of the Lord. With that faith we proclaim the gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் கிருபை யாருக்கு கொடுக்கப்படும்? So to whom the mercy shall be given? சத்தியத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படும். Only to the people who do obey to the truth the mercy will be given. முதலாக கீழ்ப்படிதல் ஞானஸ்நானத்தில் தான் தொடங்குகிறது. First of all, the obedience starts in the water baptism. இங்கே யாராலும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருந்தால் நாளைக்கு ஞானஸ்நான பைபிள் ஸ்டடி இருக்கிறது. கீழ்ப்படிந்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். If there is anyone here who have not taken the baptism, tomorrow there will be the separate baptism for the Bible study, separate Bible study for the baptism. You go there and attend, you obey to the water baptism. இன்னைக்கு अनेகருடைய கேள்வி, சிலுவையிலே மரித்த கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? Today many persons do ask one question, that the thief who was died on the cross, whether he took the water baptism. சிலுவையிலே மரித்த கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? Whether he took the thief who died on the cross, whether he took the water baptism. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இறங்கி வரும்போது ஒரு ஆள் வந்து கேட்டான், சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? When a pastor came down after preaching, immediately one person came to him and he asked the pastor whether the thief who was on the cross, whether he was baptized, whether baptized in the water. பாஸ்டர் சொன்னார், அவன் செத்து போன கள்ளன், நீ ஜீவனோடு இருக்கிற கள்ளன். Immediately the pastor replied him that he was a dead thief, but you are the living thief. சிலுவையிலே மரித்த கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா என்ற கேள்விக்கு பதிலாக சிலுவையிலே தொங்கின இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரா என்று கேட்டு பாருங்கள். Instead of asking the question that whether the thief who has died on the cross, whether he took the water baptism, but you ask another question, the Lord Jesus who died on the Calvary or the cross, whether he took the water baptism or not. பெற்றாரா? Whether he took the water baptism or not. சிலுவையிலே தொங்கின இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரா? Jesus who was crucified on the cross, whether he took the water baptism. பெற்றார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஆகையால் இனி வேற வழி இல்ல. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க நாளைக்கு காலையில ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிங்க. So now there is no other way. So those who are not taken the water baptism, tomorrow morning itself you obey to the water baptism. பூமி எல்லாம் அவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது. The earth is full of the mercy of the Lord. அடுத்தது இந்த கிருபை இன்னொரு காரியத்தை நமக்கு செய்கிறது. Nextly, this mercy will do one more thing in our life. முக்கியமான ஒரு விஷயம், There's an important thing. இந்த கிருபை தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. Only this mercy shall stabilize the heart of the person. இன்றைக்கு மனிதனுடைய இருதயம் சமயத்துக்கு ஏற்றபடி மாறிவிடுகிற ஒன்றாக இருக்கிறது. Today the heart of the man changes according to the times. பணம் கொடுத்தால் போதும் மனிதன் இருதயம் மாறிவிடுகிறது. Even immediately after giving the money, the heart of the man will be changed. பொருளை கண்டால் போதும் மனிதனுடைய இருதயம் மாறிவிடுகிறது. By seeing some of the things, his heart will be changed. ஆனால் மனிதனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக தேவனுடைய கிருபை பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறது. But in order to stabilize the heart of the man, the mercy of the Lord is filling the whole earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் ஒருவேளை உனக்கு ஸ்திரமில்லாத இருதயம் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பேசுகிறார். கிருபையை நீ பெற்றுக்கொள், கிருபைக்கு உன்னை ஒப்புக்கொடு, கிருபையை விசுவாசி, அப்பொழுது உன்னுடைய இருதயம், உன்னுடைய தீர்மானம் ஸ்திரமாயிருக்கும். So today, if you do possess the unstable heart, then you surrender yourself to the mercy of the Lord. The mercy of the Lord will make your heart to be stabilized. ஒரு ஆள் என்னிடத்திலே சொன்னார், நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன், ஒரு மாதம் வரைக்கும் ஜீவித்து பார்க்கிறேன், ஒரு மாதத்துக்கு பிறகு என்னால் ஜீவிக்க முடியவில்லை, திரும்பவும் பழைய நிலவரத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னார். One person told me that I make some decision in my life, but after for 1 month I follow the determinations, but after 1 month I could not follow it. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபையினால் தான் உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் ஸ்திரப்படும். But beloved people, the Lord says that only by the mercy of the Lord your heart shall be stabilized. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்படுகிறவர்கள் இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள். Those who are caught up in who will be caught up in the coming of the Lord, their hearts will be the stabilized ones. எத்தனையோ தருணம் நீ இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தாய், இருதயத்திலே தீர்மானம் பண்ணினாய், ஆனால் நீ அதிலிருந்து வழுகி போனாய். அதற்கு காரணம் நீ கிருபையை பெற்றுக்கொள்ளாததுதான். Many times you have made some determinations in your life, but you could not follow it. The reason behind it is that you could not receive the mercy of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கிருபை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. This mercy of the Lord makes our heart stable, or it is stabilizing us. நீ எத்தனை மாதமானாலும் எத்தனை வருடமானாலும் அந்த தீர்மானத்தின்படியே நீ ஜீவிக்கலாம். How many more months or how many more years may pass by, but you can live according to the decision or the determination you have taken for the sake of God. ஒரு
வசனம் மட்டும் அதற்கு வாசித்து அந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன். One more verse I can read for this. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Hebrews 13:9. Be not carried about with diverse and strange doctrines, for it is a good thing that a heart be established with grace, not with meats which have not profited them that have been occupied therein. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. For it is good thing that the heart be established with grace. கிருபை உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. The grace is establishing your heart. இனி உங்கள் இருதயம் வழுகி போகாது. No more your heart will backslide. நீ எந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயோ அதை நீ மரண பரியந்தம் செய்யாதிருக்க இந்த கிருபை உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. Now this grace will make your heart to be established, so that the things which you have made the determination not to do it, you will never do it. அடுத்தது ஐந்தாவதாக, Fifthly, பூமி கர்த்தருடைய மகிமையினால், கர்த்தருடைய அறிவினால் நிரம்பி இருக்கிறது. the earth shall be filled with the knowledge of knowing God. ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, Habakkuk the 2nd chapter, 14ஆம் வசனம். 14th verse. For the earth shall be filled with the knowledge of the glory of the Lord, as the waters cover the sea. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Now I ask you one question. இந்த பூமியிலே தீமைகள் சம்பவிக்கதன் காரணம் என்ன? What is the reason that many evil things do happen in this world? எங்கு பார்த்தாலும் தீமையான காரியங்கள் நடக்கிறதே. Wherever we see the evil things. அதற்கு காரணம் என்ன? What is the reason for that? தேவனுடைய மகிமையின் அறிவு இல்லாதபடியினால், Because of the lackness in the knowledge of glory of God. அல்லது அவருடைய சுபாவத்தை அறிகிற அறிவில்லாதபடியினால், Or they are lacking in the knowledge of knowing the divine nature of God. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். To know about the real living God and to believe upon the Lord Jesus, it is eternal life. இந்த உலகத்தில் ஜீவியம் நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் போல, இது ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜீவியம். The life in the world can be compared with the life in the school, where we study the things. ஆபகுக்கின் காலத்திலே, in the times of Habakkuk, இரத்த பழிகள் காணப்பட்டதாம். இரத்த பழிகள். And there were they were shedding the blood to offer the sacrifices. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். If you read the whole chapter, இரத்த பழிகள் காணப்பட்டன. and there were the shedding of bloods on the altar. அநியாயங்கள் காணப்பட்டன. There were many unrighteous things. அதற்கு காரணம் தேவனை அறிகிற அறிவின் பற்றாக்குறை. The reason behind the bloodshed is that they were lacking in the knowledge of knowing God. சில பட்டணங்களிலே தண்ணீர் பற்றாக்குறை வரும். In some cities there will be water scarcity. சில பட்டணங்களிலே ஆகாரம் பற்றாக்குறை வரும். In some cities there will be no food. அதுபோல மனிதருக்குள்ளே தேவனை அறிகிற அறிவின் பற்றாக்குறை வந்தால் அங்கே தீமை சம்பவிக்கும். Likewise, in the knowledge, if a man is lacking in the knowledge of knowing God, there will be the evil things. மனிதர்கள் அறிவில்லாதபடியினால், ஆண்டவரை பற்றி அறிவில்லாதபடியினால் தீமையான காரியங்களை செய்து இரத்த பழிகளை உண்டாக்கி கொண்டார்கள். As men do not have the knowledge of knowing God, they have shed more blood. இன்றைக்கு உலகத்திலே அவைகள் எல்லாம் சம்பவிக்கின்றன. Even today the same thing is happening in the world. திடீரென்று மனிதரை கொன்று விடுகிறார்கள். Suddenly a person is killed. திடீரென்று ஒரு இடத்திலே பாம்பு வைக்கிறார்கள். Suddenly there is a bomb blast in a place. இதெல்லாம் தேவனுடைய சுபாவத்தை அறிகிற அறிவின்மைதான் காரணம். The reason behind of all these things is that they are lacking in the knowledge of knowing God. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? But do you know what the Lord says? கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும் என்று சொல்கிறார். The stones will cry out from the walls. இந்த உலகத்திலே யார் யார் என்னென்ன தீமைகள் செய்கிறார்களோ அந்த தீமைகளை சுவரில் இருக்கிற கல் கூப்பிட்டு சொல்லுமாம். Even the persons who are all committing the evil things, the stones in the wall, it will call them and it will reveal it. வேத புத்தகத்திலே 2 இடங்களிலே கல்லு கூப்பிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God, in 2 places it has mentioned that the stones will call them. ஒரு இடத்திலே இயேசு சொன்னார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடும். In one place Jesus has said that if they do not speak, even the stones will speak. அது அவருடைய நாமத்தை துதிப்பது. It signifies the name of Jesus. நீ தேவனை துதிக்காவிட்டால் இந்த கல் துதிக்கும். If you do not praise God, even the stones will praise God. அதை நான் பின்னாலே சொல்கிறேன். I will come to it later. ஆனால் இந்த இடத்திலே கல்லு கூப்பிடும் என்று சொல்கிறது, நீங்கள் செய்கிற அநியாயங்களை கல்லுகளே சாட்சி கொடுக்கும். But in this place he says that the stones will speak. It is that the stones will testify against you, against your unrighteous things. யாருமே உன்னை பார்க்கவில்லை. Nobody has seen you. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கல்லு
சுவரில் இருந்து கூப்பிட்டு சொல்லும். But the word of God says that the stones which are in the walls, it will call you and it will testify against you. தீமை தேசத்தில் பெருகிறது. The evils are increasing in the world. இரத்த பழிகள் தேவனை பற்றி அறிவின்மையினால் பெருகிக் கொண்டிருக்கின்றன. Because of the lacking in knowing God, the bloodshed is increasing in the world. ஆகையால் நம்முடைய தேவனை பற்றி அறியும்படியாக உங்களை நீங்கள் தாழ்த்தி தலை குனியுங்கள். So in order to know about our Lord God, you humble yourself to know Him. ஆண்டவரே எனக்கு போதியும் என்று சொல்லுங்கள். Say, cry unto the Lord, oh Lord, teach me. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சொல்லி தாரும் என்று சொல்லுங்கள். And you say unto the Lord, oh Lord, I do not know anything, oh Lord, you teach me. உன்னுடைய வாழ்நாள் காலத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து அநேக பாடங்களை நீ கற்றுக்கொள்வாயாக. In your lifetime you will receive many lessons from the Lord. ஒரு நிமிஷம் கூட நீ வீணாக்காதே. You do not spend even a single minute. நாட்களை வீணாக்காதே. Do not waste your time and days. மணி நேரங்களை வீணாக்காதே. You do not waste hours. கர்த்தரிடத்திலே சொல்லு, ஆண்டவரே என்னை கற்பியும் என்று சொல்லு. You say unto the Lord, oh Lord, teach me. எனக்கு அநேக காரியங்களை சொல்லி தாரும் என்று சொல்லு. And you say unto the Lord, oh Lord, teach me more and more things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது கர்த்தர் உனக்கு அநேக காரியங்களை சொல்லி தருவார். Then the Lord shall teach you many things. அவருடைய சுபாவத்தையே நீ படித்துக் கொள்வாய். Even you can learn his own nature. மனிதனை கொன்ற கொலைபாதகனாகிய மோசே, The Moses who killed the man, அவனிடத்தில் எப்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கொடுக்க முடியும்? How can you give a law that you should not kill others? மனிதனை கொண்ட மனிதனுடைய கையிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை எப்படி கொடுக்க முடியும்? The man in whose hands fell down the spirit of the other person, how can the law that you should not kill the other can be given? 40 வருஷங்கள் கொடுத்தார். 40 years was given. ஒரு மௌன பள்ளியிலே கற்றுக்கொண்டான். And he learned it in the deaf school. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மௌன பாடசாலையிலே அவன் கற்றுக்கொண்டான். And he learned it in the dumb school. கொலை செய்கிறவனாய், மனிதனை வெட்டி புதைக்கிறவனாய் இருந்தவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாய் மாறினான். And he was a person who was killing the other person, but now he was the more meek person in the world. உலகத்தில் நீ எந்த ஞானியா இருந்தாலும், however wise you may be in the world, உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும் என்றால் மௌனமாக தேவ சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள். if your nature should be changed, then you keep quiet to yourself in the presence of God and you learn of him. கொலைபாதகன் சாந்த குணமுள்ளவனாய் மாறினான். The murderer was changed as a man of meekness. இன்றைக்கும் கர்த்தரை அறிகிற அறிவு மனிதனுடைய சுபாவங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. You now also the knowledge of knowing God is changing the nature of man. 2004 சில சுபாவங்கள் மாற்றப்பட்டன. 2005 சில சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். நானும் அதை விரும்பிக் கொண்டே இருக்கிறேன். Some of the natures were changed in the year 2004, but even in the year 2005 some other nature also should be changed. It is my own desire. கர்த்தர் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறவர். The Lord shall change our nature. ஆறாவது, Sixthly, பூமி அவருடைய துதியினால் நிரம்பி இருக்கிறது. the earth shall be filled with the praise of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தை படித்தால் Habakkuk 3rd chapter, 3 4 வசனங்களிலே 3rd and 4th verses, தேவனுடைய பிரசன்னத்தினாலே அந்த தேவனுக்கு துதி உண்டாகிறதாக வாசிக்கிறோம். by the presence of God there will be the praise of God. God came from Teman and the Holy One from Mount Paran. His glory covered the heavens and the earth was full of his praise. தேவனுடைய துதியினாலே பூமி எல்லாம் நிறைந்திருக்கிறது. The earth was full of his praise. இந்த கூட்டத்தின் முடிவிலே நாம் எல்லாரும் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்த கடனாளிகளா இருக்கிறோம். At the end of this meeting we are all debtors to God to praise him and to glorify him. இந்த துதியினால் 3 காரியம் சம்பவிக்கிறது. With this praise 3 things will happen. அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, Acts of the Apostles, the last chapter, the 15th verse, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை துதித்து தைரியம் அடைந்தான். And Apostle Paul, he praised God and he was encouraged in his spirit. யாருக்காகவும் தைரியம் இல்லாமல் பயமோ கலக்கமோ இருந்தால் தேவனை துதித்தால் தைரியம் கிடைக்கும். If anybody are in the discouraged status or if you do have any fear, if you continuously praise God, then you will be encouraged. பவுல் தேவனை துதித்து தைரியம் அடைந்தான். Saint Paul, he praised God and he was encouraged. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans 4:21 says, ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலனடைந்தான். Abraham, he glorified the name of the Lord and he was made strong in faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய சிந்தையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் பாரங்களும் அகன்று போகின்றன. When we praise God, all the unclean thoughts and all our burdens shall be removed. இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தர போகிறார். Today the Lord is going to give us a great victory. ஆமென். நம்முடைய துதியின் சத்தம் இந்த தூத்துக்குடி பட்டணம் முழுவதையும்
நிரப்ப வேண்டும். Our voice of praise today, it should fill the whole city of Tuticorin. உனக்கு தைரியம் இல்லையா? நீ கர்த்தரை துதித்தால் உனக்கு தைரியம் கிடைக்கும். If you lack the encouragement, then if you praise God, you will have the boldness. உன்னுடைய மனதிலே சிந்தையிலே உனக்கு ஜெயம் இல்லையா? நீ கர்த்தரை துதித்தால் அந்த துதி உனக்கு ஜெயத்தை தரும். If you do not have the victory in your thoughts or imaginations, if you continuously praise God, you will have the victory over that. ஆபிரகாமை போல நீ கர்த்தரை துதித்தால் உன் விசுவாசம் பலனடையும். Like Abraham, if you praise God, your faith shall be made strong. நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. Let's all lift up our hands and let us praise God. ஹல்லேலூயா. நம்முடைய துதியின் சத்தம் இந்த பட்டணம் முழுவதும் தொனிக்கட்டும். Let the voice of praise, let it ring through the city. இது ஒரு ஜெயத்தின் பெருவிழா. This is the festival of victory. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்திருக்கிறார். The Lord God has given us a great victory. எல்லாரும் உங்களுக்கு எவ்வளவு சத்தம் இருக்கிறதோ அந்த சத்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். With the however voice you can raise up, you praise God. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்துதியுங்கள். பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த ஷியாலாபாலா கத்துராலாபா. Tonight we heard from the word of God, if we give a chance for Jesus, He will turn your sickness and sin and curse. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஜீவியத்தில் ஒரு தருணத்தை நாம் தருவோம் என்றால் அவர் நம்முடைய வியாதி, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுவார் என்று நாம் கேட்டோம். Whether you are a sinner or a sick or a depressed or suicidal, நீங்கள் ஒருவேளை பாவியாக இருக்கலாம், வியாதிஸ்தராக இருக்கலாம், மனம் தளர்ந்தவராக இருக்கலாம், தற்கொலை செய்யக்கூடிய தீர்மானித்தவர்களாக இருக்கலாம். Give a chance for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தருணத்தை தந்து பாருங்கள். The demon of suicide will leave you. அந்த தற்கொலையின் பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். Jesus can heal any sickness. இயேசு எந்த வியாதியையும் சுகமாக்குவார் என்றார். There is no problem that Jesus cannot solve. இயேசுவினாலே தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. There is no sickness Jesus cannot heal. இயேசுவினால் சுகமாக்கப்படக்கூடாத எந்த வியாதியும் இல்லை. There is no curse that Jesus can overcome and give you victory. இயேசுவினால் மேற்கொள்ளப்பட்டு உங்களுக்கு ஜெயம் தரக்கூடாத எந்த சாபமும் இல்லை. Open your heart to Him. அவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Surrender your life once again to Him. உங்களுடைய ஜீவியத்தை மறுபடியும் அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். Tonight you will experience peace of mind. இன்று ராத்திரி உங்களுக்குள்ள ஒரு மன சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். There may be so many demons oppressing you. ஒருவேளை பல பிசாசுகள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். Perhaps there may be a curse put into your family by somebody. மற்றவர்களாலே உங்களுடைய குடும்பத்திலே சாபம் வரக்கூடிய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். Jesus can deliver you tonight. இயேசு இன்று ராத்திரி உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Your sadness the Lord can change tonight. உங்களுடைய துக்கத்தை இன்று இரவு கர்த்தர் மாற்ற முடியும். Jesus died on the cross. இயேசு சிலுவையிலே மரித்தார். He want to wash all your sins in His precious blood. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே உங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். Come on, give a chance for Jesus. வாருங்கள், இயேசுவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள். Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமாக. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமாக. Open your heart. உங்களுடைய இருதயத்தை திறவுங்கள். Open your mouth. உங்களுடைய வாயை திறவுங்கள். And tell the Lord, கர்த்தரிடத்திலே விதமாய் Lord, சொல்லுங்கள். I receive you into my heart. ஆண்டவரே, நான் உம்மை என்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்கிறேன். Lord, I believe you died on the cross for me. ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I know you can heal me now. இப்பொழுது நீர் என்னை சுகமாக்குவீர் என்று I நான் know you அறிவேன். can deliver me now. இப்பொழுது நீர் என்னை விடுதலையாக்குவீர் என்று அறிந்திருக்கிறேன். You are my God. நீர்தான் என்னுடைய தேவன். I surrender my life to you. என்னுடைய ஜீவியத்தை நான் உமக்கு Give ஒப்புக்கொடுக்கிறேன். your life to Him.
உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். And open your mouth and say a word of prayer. நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து ஜெபத்தை சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Jesus. Amen. Hallelujah. Amen. He will deliver you right now. இப்பொழுதே அவர் உங்களை விடுதலையாக்குவார். Come on, open your heart and mouth and pray. உங்களுடைய இருதயத்தையும் வாயை திறந்தவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். Jesus. Jesus. Amen. Jesus. Amen. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. 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 வல்லமை Amen. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. 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 Amen. 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 Our Jesus is the living God. நம்முடைய இயேசு ஜீவனுள்ள தேவன். He is right here. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். Wherever you are standing, நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்களோ Jesus is right in front of you. உங்களுக்கு முன்பாகவே இயேசு நின்று He is கொண்டிருக்கிறார். the Prince of Peace. அவர் சமாதான பிரபு. He is the healer divine. அவர் தெய்வீக சுகமளிக்கிறவர். Tonight he will do a miracle for you. இன்று ராத்திரியே உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார். Receive him. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Be healed by him. அவரால் சுகமாக்கப்படுங்கள். Amen. Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. 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 Oh, glory to God. Glory to God. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் Amen. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில்